இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல டீயோட சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக் வெஜிடபிள் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மேஜிக் மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு இந்த சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை எடுத்துக்கலாம். அந்த எல்லாமே பைண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆயில். அப்போ அந்த கடலை மாவு நம்ம பக்கோடாக்கு கிறிஸ்ப்னஸை அதிகமாக கொடுக்கும். அதுக்காக தான் எண்ணெயை சேர்த்துக்கிறோம். இந்த ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி அதை நல்லா நம்மளோட கையை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த எண்ணெய் பரவியாச்சு. இது நம்ம போட போகிற அந்த காய்கறிகளோடு சேர்ந்து அப்போ தான் நல்லா அது பைண்ட் ஆகும். அதுக்காக தான் அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறோம். இப்போது எல்லா காயுமே ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிட்டு வரலாம். இது வெஜிடபிள் பக்கோடாக்கு எல்லா காய்கறியுமே ரொம்ப தின் ஸ்லைஸாக இந்த மாதிரிலாம் நறுக்கிக்கணும். நான் இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட சாய்ஸ் தான், என்ன காய்கறி கிடைக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் நறுக்கிய கேரட் 1 கப்பு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முட்டைகோஸ், எப்பயும் போடுற மாதிரி வெங்காயம் எல்லாமே ஒரு கப் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நீளமாக தின்னாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் வேக வச்ச தட்டைப்பயிரை ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். இது கூட நான் இன்னைக்கு கீரையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ, நான் இன்னைக்கு சிறுகீரை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியை ஒரு 1/2 கப், அதே மாதிரி வாசனைக்காக புதினாவும் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாவும் காய்க்கும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. அப்போ அதுலேருந்து மாய்ஸ்சர் ரிலீஸ் ஆகும். இந்த ட்ரிக்கி மேஜிக் மசாலா தான் நம்ம பக்கோடாவை ரொம்ப டேஸ்ட் ஆக்கும். இதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாத்தையுமே நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைக்கிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷமாக இந்த காய் எல்லாமே ஊறியாச்சு. இப்போ நம்ம அரைச்சது பாருங்கள் எப்படி கொரகொரப்பாக இருக்குது. இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ மிக்சி ஜார்லேருந்து எல்லாத்தையுமே இந்த காய்கறியோடு நம்ம சேர்த்துடலாம். கடலை மாவும் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவையோ இல்லை மிளகாத்தூளையோ பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் லெமன் எக்ஸ்ட்ராக்டையும் நான் புழிஞ்சிருக்கேன். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதும் முதல்ல கொஞ்சோண்டு சேர்த்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எந்த ஷேப்பும் இல்லை. அதுலேருந்து எடுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக அப்படியே கிள்ளி போட்டுருங்க. ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் அதை திருப்பி போட்டுக்கலாம். இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் பொரிக்கணும். கோல்டன் ப்ரௌன் வந்த அப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த கலரில் கிறிஸ்பியான வெஜிடபிள் பக்கோடா நமக்கு இப்போ ரெடி ஆயாச்சு. சூப்பர் வாசனையாக, பார்க்கும் போதே ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குது. சூப்பராக பொரிஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் பேட்சும் நான் போட்டுட்டேன். இந்த மாதிரியே எல்லாத்தையுமே போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். ஸோ கிட்ஸ் சாப்பிடாதவங்களும் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரியான பக்கோடா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம பண்ணி சாப்பிட்லாம். ஜங்க் ஃபுட்டை விட இது நல்லது. ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வெஜிடபிள் பக்கோடா பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.